அனைவருக்கும் இனிய வணக்கம். A very good evening everyone. இன்று நாம் பார்க்க இருப்பது அழகிட்டு வாய்ப்பாடு. The topic for today is all about அழகிட்டு வாய்ப்பாடு, which is very important thing in Tamil grammar and also which carries 5 mark in public examination while we are writing 10th standard. And I would like to dedicate this video to my Tamil teacher who has inspired me a lot while she takes class, which in turn it is remembered in my heart forever. So I have learned it only during my 10th standard class. After that I have not in touch with all of these things, but still I do remember this because of the efforts that she has taken for me to make it understand to me. In turn I have also taught all these things to my friends at the very last moment when they are about to write the examination. So let's discuss Alagita Vaipada today, and let me give you some kind of hack that my teacher has given me in order to keep it in memory. And so I am a real life example stating that whatever you learn in the foundation, it is definitely will take you somewhere. The teachers should be like that, and I'm very blessed to have a Tamil teacher like that who inspired me, who choose to inspire me till date. Let's come back to Alagittu Vaipadu. Yes. So Alagittu Vaipadu, when it comes to it, like Thirukkural will be given. Correct? So Thirukkural. வாங்க பார்க்கலாம். அதாவது இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், சீர் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, I have written the Thirukkural in a vertical order. நல்லா தெரிஞ்சிருக்கும். சென்ற மனத்தை சென்றபடி விடாது தீது நீக்கி வழிப்படுத்துதே அறிவு. So the meaning of this Thirukkural is nothing but, so wherever our mind goes, we should not go in that way. Instead we should think consciously so that we have to come back on track. தமிழில் அழகாக அந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கும். கண் போன போக்கிலே கால் போகலாமா. That was wonderful lyric, and that is what being told in this Thirukkural too. Now let's dissect how when it comes to Alagittu Vaipadu, how we will dissect it. Let's see. Before getting into this dissection, how we get to know about which is near and nirai. Near and nirai and we wanted to know, right? How can we split it as near and nirai? Let's see. First, remember this very small hack. Ka kuril thanithu varal ikku plus a ka kal ikku plus a ka ka கூட சேர்ந்து ஒரு ஒற்றை எழுத்து வந்திருக்கு நேர். கா நெடில் எழுத்து, கால் நெடில் உடன் ஒற்று. இவை நாளும் இடம்பெறுமெனில் அந்த அசையின் பெயர் நேர். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா we have பட படம் படா படாம். ஓகே, இது என்னதுன்னா பட அப்படிங்கிறது ப ஒரு குரில் ட குரில். இரு குரில் சேர்ந்து வந்தால் நிறை, இரு குரில் ஒற்று வந்தால் நிறை. ஒரு குரில் பக்கத்தில் நெடில் வந்தால் நிறை, ஒரு குரில் நெடில் பக்கத்தில் ஒற்று வந்தால் நிறை. நெடில் பக்கத்தில் குரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம தனியாக பிரித்து எழுதணும்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பாடாம் அப்படின்னு இருக்குதுன்னா வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு ஸ்ப்ளிட் இட். பா அப்படிங்கிறது என்னது, பா டம் இல்லைனா பா டாம் எது வேணாலும் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து பா அப்படிங்கிறது ஒரு நெடில் ஆ சவுண்ட். நெடில் பக்கத்தில் குரில் ட இருக்குது. இப்போ நெடில் குரில் வந்திருக்கு மேம், இங்கேயும் வந்து நம்ம இப்படி ஃபுல்லாக மொத்தமாக பிரித்து நிறைன்னு ஏன் எழுதக்கூடாதா? எழுதக்கூடாது, தப்பு. ஓகேவா? குரில் பக்கத்தில் நெடில் இருந்தால் பிரிக்கலாம். குரில் நெடில் ஒற்று இருந்தால், குரில் நெடில் ஒற்று இருந்தால் இங்கே பிரிக்கலாமே தவிர நெடில் குரில் ஒற்று இருந்தால் நிறைன்னு சொல்லி பிரிக்கக்கூடாது. இதை தனியாகவே பிரிக்க வேண்டும். பா என்பது ஒரு நெடில். ஸோ நெடில் அப்படின்னா காக்கு போயிடும். ஸோ அது என்ன ஆயிரும், நேர் ஆயிரும். நேர் ப்ளஸ் டம், டங்கிறது குரில், குரிலோட ஒற்று அகேன் நேர். ஸோ நேர் நேர் தேமா. ஓகேவா?
நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். சென்ற, சென்ற, சே வந்து குரில், குரிலோட உற்று நேர், அப்புறம் ர அ நேர், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். என் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மனத்தாய், மனயித்தயிச், மன இரு குரில் ஒற்று, அப்போ என்ன நிறை, தை ஐ நெடில், நெடில் இச்சு ஒற்று, ஸோ நேர், நிறை நேர் புளிமா, சென்றபடி, சேயின்ற, சென், சேங்கிறது என்னது, குரில், குரிலுடன் ஒற்று நேர், ர சென்றபடி, ர ப இரு குரில் இருக்கு, அ ப, ஓகே, அதனால நம்ம நேர் போட்டிருக்கோம். ப்ளஸ் டி அகெயின் ஒரு நேர். ஸோ சேயின்ங்கிறது நேர், ர ப இரு குரில், அதனால நிறை போட்டிருக்கோம், இங்கே நேர் போட்டிருக்கோம். ஸோ நேர் நிறை, நேர் நிறை என்ன வரும், நேர் நிறை கருவிலம். நம்மளுக்கு டி அகெயின் ஒரு நேர் வந்தனால மூன்றாவதாக நேர் வரும் பட்சத்தில் அதனுடன் காயை சேர்க்கவும். மூன்றாவதாக நேர் வரும் பட்சத்தில் அதனுடன் காயை சேர்க்கவும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி நேர் வந்தால் காய்ன்னு சொல்கிறீங்களே, அப்போ நிறை மூன்றாவதாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. நிறைன்னு வந்துச்சுன்னா கனின்னு ஆட் பண்ணணும். நிறை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கனின்னு ஆட் பண்ணணும். I think you would have understood how I have dissected this. இது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடாது, வி குரில் ஒரு நெடில், நிறை போட்டிருக்கேன். தூ நேர், நிறை நேர் புளிமா, தீ அது வந்து நெடில், நெடில் கூட குரில் வந்தால் பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக அது இங்கே நடந்திருக்கா, நடந்திருக்கு, ஆமாம். ஸோ நேர் நேர் தேமா. நெக்ஸ்ட் நீக்கி, நீ இக்கி ஒரு நெடில் ஒரு ஒற்று, நெடிலுடன் ஒற்று நேர், கி நேர், நேர் நேர் தேமா. அதே போல் நெக்ஸ்ட்டு வழிபடுத்துதே, வலி வ குரில் லீன், குரில் இரு குரில் ஒற்று பிரிச்சிருக்கேன் நிறை, அடுத்தது இரு குரில் ஒற்று பிரிச்சிருக்கேன் நிறை, அடுத்தது தூ தே. ஸோ ஃபஸ்ட்டு தூங்கிறது குரில், தேங்கிறது நெடில். ஒரு குரில் ஒரு நெடில் சேர்ந்ததுனால நான் என்ன போட்டிருக்கேன், நிறைன்னு போட்டிருக்கேன். நிறை நிறை, நிறை நிறை கருவிலம், இங்கே மூணாவதாக நிறை வந்தனால கனின்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட் அட் த எண்ட் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ அறிவு, ஆரி இரு குரில். ஸோ இரு குரில் சேர்ந்தா என்னது வரும், நிறைன்னு எழுதுவோம். கரெக்டாக இரு குரில் என்னது, நிறை. கொஞ்சம் தப்பாக வரும் கண்டிப்பாக, நம்ம மொதல் டைம் ட்ரை பண்ணும்போது. இட்ஸ் பின் அ லாங் இயர்ஸ், லைக் 7 years, ஹார்ட்லி 8 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு நிறை நேர். ஸோ நிறை நேர், நிறைவு, பிறப்பு, பிறப்பு. ஸோ ஆரி அப்படிங்கிறது இரு குரில். ஸோ 2 குரில் வந்தனால நான் நிறைன்னு போட்டிருக்கேன். அப்புறம் ஊ வந்து ஒரு குறில் நான் நேர் போட்டிருக்கேன். இப்போ நிறைன்னு வந்துச்சுன்னா முதல்ல உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்கணும். நிறைனா நிறைவு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இங்கே பாருங்கள். நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்னா காசு, நிறைவுனா பிறப்பு. ஸோ இப்போ இங்கே வந்து நேர் வந்திருக்கு, இதுக்கு பக்கத்தில் என்ன வந்தாலும் வி ஷுட் நாட் கன்சிடர். ஸோ நிறைன்னு வந்துச்சுன்னா நிறைவு பிறப்பு. இதில் நேர்னு இருந்துச்சுன்னா நேர்வு காசு. இல்லை இதில் வந்து ஒரே ஒரு இதில் தான் முடியுது, நேரில் தான் முடியுது, நிறையில தான் முடியுதுன்னா நேர்னா நாள், நிறைனா மலர். எல்லாரும் சொல்லாமா, நேர் நாள், நிறை மலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு. அவ்வளோதான். இவ்வளோதாங்க அழகிட்டு வாய்ப்பாடு. என்ன வாய்ப்பாடு கொடுத்தாலும் தெரிக்க விட்டுறலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் அழகிட்டு வாய்ப்பாடு. 5 மார்க்ஸுங்க. எங்களுக்கெலாம் எத்தனை 5 to 8 மார்க்ஸ் இருந்தது. Such a lovely experience that we have during 10th standard with our teachers. Now I don't know whether education is making children happy or not, but we literally loved our school days. Thanks to our school, I literally love our school. I'll never ever forget my foundation
and all my teachers, those who have laid my foundation very strong, which in turn helps me to live like a teacher now, irrespective of whether it is happy for me or not. I'll never ever forget them. So in Idli Kada movie also they would have told that we should not forget our roots. So I will also never forget my roots in order to become who am I today. Thank you very much. Meet you all within another session. Bye bye. Cheers.